ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது ஒரு டூர் வீடியோ தான். நாங்கள் எங்கே டூர் போயிருந்தோன்னு இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகிறோம். எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு ஏன் போகிறோன்னா, ஏன்னா ட்ராவல் அங்கே தான் வரும். ஸோ அதனால் நாங்கள் அங்கே போகிறோம். வண்டி ஏன்னா அங்கே வந்து கிட்ட இருக்குது. அதனால் எங்களை அங்கே வர சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் தங்கச்சி வீடு ரொம்ப தூரமாக இருக்குது. எங்களை அங்கே வர சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே போனோம். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். நான், என் பொண்ணு, என் பையன், என் வீட்டுக்காரர் வேலையிலேருந்து அப்படியே வருவார். என் பெரிய பொண்ணும் அப்படியே அங்கேருந்து வேலையிலேருந்து அங்கே வந்துடுவேன் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு. இதுதான் சிபி, டெல்லியோட பெரிய மார்க்கெட். அங்கே இந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ இந்த இடம் கூட்டமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். நான் போய் 5 மணி ஆகிடுச்சி சேர்கிறதுக்கு. ஸோ அங்கே வந்து எல்லோரும் கொண்டு போகும்போது சாப்பிட்றதுக்கு வெஜிடேபிள் பிரியாணி, அப்புறமா ஆலு பரோட்டா பண்ணோம். வெஜிடேபிள் பிரியாணி எங்கள் தங்கச்சியோட மாமியார் அவங்க செஞ்சுட்டாங்க. அப்புறம் மாவு பிணைஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு கொடுத்தாங்க. நான் வந்து பரோட்டா பண்ணிட்டேன். இப்போ இது வந்து அங்கே டெல்லியோட ஃபேமஸ் கோயில் பங்களா சாஹிப். இது ரொம்ப பெரிய கோயில், நல்லாயிருக்கும், பஞ்சாபி கோவில். இப்போது நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எல்லாம் பேக்லாம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ரெடி ஆகிட்டு அப்புறமா எல்லாம் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் எல்லாம் பார்த்தோம், எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்களான்னு சொல்லி. அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு எல்லோரும் விபூதி வச்சுட்டு ஒருத்தர் கிளம்பிட்டு இருந்தோம். எங்கள் கூட யார் வந்திருந்தாங்கன்னா, எங்கள் சித்தி, அப்புறம் எங்கள் சித்தியோட பொண்ணு, அப்புறம் என் தம்பி, எங்கள் சித்தியோட பையன், அவன் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போயிருந்தோம். என் தம்பி தான் ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருந்தான். அவனோட ஃப்ரெண்டு தான் போல இருக்குது அந்த ட்ராவல். ஸோ புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் அவங்க வந்து அங்கேருந்தே கிளம்பி ட்ராவல்லே வந்துட்டாங்க. அவங்க இருக்க இடத்துலேருந்து அங்கேருந்து தான் ட்ராவல் வண்டி வந்துச்சு, அதிலே வந்துட்டாங்க அவங்க. நாங்கள் இப்போ தான் இங்கேருந்து எல்லாம் கிளம்புறோம். எல்லாம் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அப்புறமா எல்லாம் ரெடி ஆகிட்டு பேக்கில் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஸோ இவங்க சொன்னாங்க, வரட்டும், நீங்கள் இருந்து கூப்பிட்டு வருங்க, நாங்கள் முன்னாடி போகிறோன்னு சொல்லுவாங்க. ஸோ சரி இவங்கெல்லாம் முன்னாடி பேக் எடுத்துகிட்டு என் பசங்க, அப்புறம் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு எல்லாம் அவங்கெல்லாம் போயிட்டாங்க முன்னாடி. எங்கள் பசங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ட்ரிப்பு போகிறோமேன்னு சொல்லி. அவங்களாம் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இப்போ ட்ராவல்ஸ் தான் போகிறாங்க. கொஞ்சம் அங்கே எங்கள் தங்கச்சியிலேருந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்குது அந்த ட்ராவல்ஸ் வண்டி நிற்கிற இடம். ஸோ எல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நானும் எங்கள் தங்கச்சியோட மாமியாரும். ஸோ அவங்க வந்தப்புறம் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு பூட்டிட்டு நாங்களும் கிளம்பிட்டு இதுதான் அந்த ட்ராவல்ஸ். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எல்லாம் இப்போ சேர்ந்து போயிருந்தோமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் பேக்கில் செட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்தோம், வண்டி கிளம்பிடுச்சு. ஸோ அங்கே பாட்டில் போடுறது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் 10 மணி 11 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து எங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து. அந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, லைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. நைட்டு நேரத்தில் சூப்பராக இருந்துச்சு. வேறு ஹோட்டல்ஸாக தான் இருந்துச்சு, அதனால் அந்த இடம் நல்லா இருந்துச்சு, அந்த ரோடு. அப்புறம் பாட்டில் போட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா ராஜஸ்தான் போயிருந்தோம். ராஜஸ்தானில் சலாசர்னு ஒரு ஊர், அதில் அங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் போனோம். என்ன கோவில்னால் ஒரு ஆஞ்சநேயர் கோவில். ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இன்னும் 2-3 இடம் போயிருந்தோம். இந்த வீடியோவில் ரொம்ப லென்த் ஆயிரும் சொல்லி நான் எங்கே போயிருந்தோம் அந்த வீடியோ மட்டும் போடுறேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ எங்கே போயிருந்தோன்னா சொல்லிவிட்டு ராஜஸ்தான் போயிருந்தோம். அப்புறம் நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டாபாவில் நின்றுருந்தாங்க. அங்கே நாங்கள் டீ குடித்தோம். டீ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி கிளம்பிட்டோம். கிளம்பி போகிறதுக்கு நாங்கள் சலாசர் போய் சேர்றதுக்கு 4 மணி ஆகிடுச்சி. ஸோ அங்கே ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. 4 மணி இருட்டாக இருந்துச்சு, ரொம்ப குளிராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி அங்கே தரம்ஷாலா போயிருந்தோம். தரம்ஷாலா போய் 2 ரூம் பிடிச்சிருந்தோம். பொண்ணுங்க பசங்க ஒரு தடவை நல்லா குளிச்சுட்டு எல்லாம் சுடு தண்ணி வந்துச்சு, நல்லா குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போய் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோன்னு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ பாருங்கள். பாய்.